பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. யார்கிட்ட இருந்துடா போன்? ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்கூல்ல இருந்துடா? மையோட கிளாஸ் டீச்சர் தான் கால் பண்ணாங்க. அவ இங்க வந்ததுல இருந்து நான் தான் ஸ்கூல்ல கொண்டு விடுவேன். இன்னைக்கு என்னடானா ஸ்கூல் பஸ்லயும் போய் பழகணும்லாம். வீட்டு முன்னாடி ஸ்கூல் பஸ் வருது. நிலக்ஷா கூட அதுல தானே போறான். அதான்டா இன்னைக்கு ஸ்கூல் பஸ்லயே அனுப்பி விட்டுட்டோம். பஸ்ல இருந்து இறங்குனதான் வாமிட் பண்ணிட்டாளாம். என்னங்க சொல்றீங்க? ஆமா குல்ஃபி, வாமிட் பண்ணதுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போலாம். நான் அவ பேக்ல இன்னொரு ட்ரெஸ் கூட வச்சிருக்கனே. அதான்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாளாம். உடனே வந்து கூட்டிட்டு போங்கன்னு கால் பண்ணிருக்காங்க. காலையில மதர் கிட்ட அவளுக்கு எது ஒத்துக்கான்னு கேட்டு தானே சமைச்சு கொடுத்தேன். ஏய் இனியா, உடனே புலம்ப ஆரம்பிச்சிடாத. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் பஸ்ல போயிருக்காலாம், ஒத்துக்காம வாமிட் பண்ணிருப்பான். சோ நானும் இனியாவ ஸ்கூலுக்கு போய் மைவ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். நல்லா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போகணுமே. உனக்கு எதுக்குடா அவங்க கிளாஸ் டீச்சர் கால் பண்ணாங்க? மதருக்கு எல்லாம் கால் பண்ணிருக்கணும். குரங்கு, மைக்கு அட்மிஷன் போடும்போது கூட போனது நான் தான். சோ அவ ஸ்கூல் ரிலேட்டடா எல்லா இடத்துலயும் என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ இசைய ஆபீஸ் கூட்டு போயிரு. நாங்க அவளை ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்து நல்லா இருந்தாலும்னா வீட்டுல விட்டுட்டு வந்துடுறோம். அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல விட்டு வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால நீ இசையை கூட்டிட்டு கிளம்பு. எது? என்ன உன் தங்கச்சி நான் கூட்டு போணுமா? என்னால எல்லாம் கூட்டு போக முடியாது. என்னாலயும் உன்னோட கூமுட்ட ஃப்ரெண்ட் கூட எல்லாம் போக முடியாது. பாத்தியா பாத்தியா, பிள்ளை பெத்து வைக்க சொன்னா தொல்லை பெத்து வச்சிருக்கீங்க. எப்படி பேசுறா பாரு. என்ன பார்த்து கூமுட்டேங்கிறான். கூமுட்டேன், அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே நான் தான். என்ன பார்த்து கூமுட்டேங்கிறான். ஏன்டா சாவடிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் என்ன சிச்சுவேஷன்ல புலம்பிட்டு நிக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, ஸ்கூலுக்கு போய் மைவ கூட்டிட்டு வா. வந்து அவ எப்படி இருக்கான்னு பார்த்து அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுல விட்டுட்டு நீ ஆபீஸ் வருவேலாம். அப்ப உன் இத்து போன தங்கச்சி கூட்டு வா. நான் என்ன இரும்பு கடையில இருக்க போறலாம்? இத்து போனது நல்லா சொல்றேன், நீ கேட்டுட்டு நிக்கிற. இங்க பாருனே, உன் ஃப்ரெண்ட் நல்லா பார்க்க மாட்டேன். மண்டை உடைச்சு கையில கொடுத்து தான் மறு வேலையை பாப்பேன். ஏய், நானும் உன் தங்கச்சி நல்லா பார்க்க மாட்டேன். என்ன பார்த்து கூமுட்டேங்கிறான். இந்த கூமுட்டை சொல்லி கொடுக்கறத மட்டும் நல்லா அவன் மண்டைக்குள்ள ஏத்த தெரியுதுலாம். கூமுட்டேன். நான் இத்து போயிருக்கத அவன் பார்த்தானா? மச்சா சொல்லிவேன் அவகிட்ட, சோபடிச்சிருவேன். டேய் நிறுத்துடா. பாத்தியா, 5 நிமிஷமே எங்க ரெண்டு பேருக்கும் பொருந்தல. ஒழுங்கா உன் தங்கச்சிய நீ வரும்போதே கூட்டுவான். டேய் நான் வரதுக்கு லேட் ஆகண்டாங்க. 5 வாரம் வெயிட் பண்ணுவாலாம். நீ என்ன 6 மாச கோர்ஸா எடுத்துட்டு இருக்க அவங்க ரெண்டு பேருக்கும்? ஜஸ்ட் சிவில் பத்தி சொல்லி கொடுக்குறேன். அவ இருக்கும்போது இவ இல்லாம, இவ இருக்கும்போது அவ இல்லாம அப்படி சொல்லி கொடுத்தா எதுவுமே மண்டைக்குள்ள ஏறாது. நீ அம்மாவை முதல்ல கூட்டு போ. என் தலை எழுத்துடான். உன் தங்கச்சி இருக்கால, உன் தங்கச்சி நேத்துக்கு நம்ம தண்ணி அடிச்சிருந்தோம்ல, அதான் 3 மணி நேரமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். 10ஆவதுக்கு டைம் இருக்கும்போது எங்க அம்மாவை வேற கூப்பிட்டுருக்காடா பாக்குறதுக்கு. இங்க பாருனே, நான்ல அத்தைய கூப்பிடவே இல்ல. பாத்தியா உன் தங்கச்சிக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுவான். நானே இவ்வளவு கை கழுவி விட்டாச்சு, அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கட்டிக்கு எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறான். இப்ப அருவியாண்டி, அவ அத்தைன்னு கூப்பிடுறது உனக்கு பிரச்சனையா இல்ல அவ போன்ல வீடியோ இருக்கிறது பிரச்சனையா? டேய், என்னால எல்லாம் அவளை கூட்டு போக முடியாதுடா. மச்ச மயு பாவண்டா, நீ ஒரு முடிவுக்கு வந்தாதான் அவளை கூட்டு வர்றதுக்கு போக முடியும். சரி, கார் கீ கொடு. கார் கீயா? இது என்ன என் கார்னு நினைச்சியா? குருவோட கார். அவன் தான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். சரிடா, உன் கார் கீய கொடுன்னு கேட்டேன். அப்ப நாங்க இதுல போவோம். நான் கார்ல வரல மச்சான், பைக்ல தான் வந்திருக்கேன். கார் கீய கொடு, நீங்க ரெண்டு பேரும் பைக்ல போங்க. லூசா நீ? எங்கள பைக்ல போ சொல்றேன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. வெயில் பார்த்தால இப்பவே மண்டை பொளக்குது. உடம்பு சரியில்லாத குழந்தை இப்படி அடிக்கிற வெயில்ல அதுவும் பைக்ல வச்சு கூட்டு வந்தா எப்படிடா? அதுக்கு மச்சான் ஒரு நாளும் தானே. அம்மா உனக்கு சிச்சுவேஷன் புரியுதுலாம். பைக்ல போவதானே. டேய், அவகிட்ட என்னடா கேக்குறேன்? நானும் தங்கச்சிக்கு டிரைவரா. பாரு, அவன் கூட எல்லாம் என்னால போக முடியாது. சரி, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போய் மைவ கூட்டு வந்துருங்க. அது வேணா செய்யறேன். அப்புறம் அங்க போனதுக்கு பிறகு உன்னை யாருன்னே தெரியாது. சோ நீ யாரு என்னன்னு விசாரிச்சு குழந்தைய உன் கூட விடுறதுக்கு எப்படியும் 1 hour ஆக்கிடுவாங்க. 1 hour? அப்புறம் நீ போன உடனே யாருன்னே தெரியாத உன்கிட்ட குழந்தைய தூக்கி கொடுத்துருவாங்களா? ஆமால. என்ன எல்லாரும் கிளம்பலையா இன்னும்? ஏண்டா, நீ காலேஜுக்கு தான் போறியா இல்லன்னா அந்த பிள்ளைய கூட்டி ஏதாவது பார்க் பீச்சுன்னு போறியா? ஐயோ ப்ரோ, காலேஜ் தான் போறேன். அங்கதானே போறேன், அவளையும் இறக்கி விட்டுருவேன். அதுக்கு ஏண்டா நீ கஷ்டப்படுற? அதான் ஆதி அதே காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாரே. என்ன? இல்ல, நான் தான் குரு கூட போறேன்னு சொன்னேன். அது சரி. சரி, நீ ஒண்ணு பண்ணு, மித்ரா கூட்டு என் பைக்ல போ. உன் கார் கீய கொடு. எனக்கு டபுள் ஓகே. எப்படான் தான் இருந்திருக்கலடா நீ? அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. அண்ணே, நான்லாம் யார் கூடயும் போறதா இல்ல. யார் கார்ல போறாங்களோ பைக்ல போறாங்களோ, எனக்கு யார் கூட போறதுங்கிறது தான் முக்கியம். என்னால எல்லாம் அவன் ஃப்ரெண்ட் கூட போக முடியாது. என்னமோ
குரு என் ஃப்ரெண்ட் தானே, எவ்வளவு லேட் ஆனாலும் என்ன ஆபீஸ்ல கொண்டு விட்டுட்டு அப்புறம் காலேஜ் போவான். எது இவளையே உன் ஃப்ரெண்டுன்னு வச்சிருக்க? ஐயோ இசை, நீங்க ப்ரோ கூட போங்க. ஏன்னா மித்ராக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல. சோ நீங்க என் கார்ல கிளம்புங்க, நாங்க ப்ரோட பைக்ல போறோம். அவன் அப்படிதான் சொல்லுவான், என்ன கொண்டு விட்டுட்டே காலேஜ் போவான், நான் அவன் கூட போய்க்கிறேன். உன் ஃப்ரெண்ட் பைக்ல எல்லாம் என்னால ஏற முடியாது. ஆமாமா, இல்லனா மட்டும் இவளை என் பைக்ல உட்கார வச்சு ஊர் சுத்தி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாத்தியா? என்ன இல்ல இசையை கொண்டு விட்டுட்டு அப்புறமா நம்ம காலேஜ் போற மாதிரி இருக்கும். எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகிரும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்குன்னு ஒன்னும் இல்ல. அப்புறம் சிஎல் எல்பின்னு எல்லாம் லொடலொடான்னு புலம்ப மாட்டியே? டேய், உன்னால லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப புலம்புவேன். அவளுக்கு லேட் ஆகணும் என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? உன்னெல்லாம் வச்சுட்டு சரியன் பாப்பா, இசை எங்க கூட வரட்டும். அதான் கிளம்பலாம். கிளம்பலாமா? நீ எங்க இருந்துமா வர? அதான் ஆதி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரே, நான் வித்யாவை காலேஜ் கூட்டு வரேன், நீங்க கிளம்புங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரே. ஐயோ அதான், அதுக்கப்புறம் ஆதி சாரோட நோட்ஸ் எல்லாம் பழைய காலேஜ்ல இருந்தா சடனா பிளான் பண்ணி எல்லாம் நம்ம காலேஜுக்கு வந்தாரு. அதனால பழைய காலேஜ்ல உள்ள சார் ஒருத்தங்க ஆதி சாரோட நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வராராம். அதனால ஆதி சார் கிளம்புறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகும். அதான் என்னை உங்க கூட போக சொல்லிட்டாரு. வாங்க போலாம், காலேஜ் டைம் ஆகுதுல, பெல் அடிக்கும்னா போணும். ஏடி இவ்வளவு நேரம் தூங்கிட்டா இருந்தேன், ஏன் கொதிக்கிற எண்ணெயில ஏதாவது குதிச்சிட்டியா? இப்படி பொறிஞ்சு தள்ளுற. அம்மா இங்க எதுக்கு மாநாடு போட்டிருக்கீங்க இப்போ? என்னடா உன் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே சொல்லு. உங்க ரெண்டு பேரோட ஈகோனால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் பாருங்க. பேசாம பைக்ல நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போனீங்கன்னு வச்சுக்கோ, குரு அவங்க ரெண்டு பேரையும் காலேஜுக்கு கூட்டு போவான், நான் இனியாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். ஈகோவெல்லாம் எதுல காமிக்கணும்னு கூட தெரியல. சரி ஆரம்பிக்காத, கூட்டு போறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும். ஏடி அவன் பைக்ல ஏறி போறதுக்கு உனக்கு எதுக்கு 10 நிமிஷம் டைம்? ஏற்கனவே உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட் யாமல கொலை வரியில இருக்கான். நேத்துக்கு வேற குடிச்சிட்டு பண்ண கலாட்டாவெல்லாம் என் போன்ல எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கோவத்துல எதிர்த்தாப்புல ஏதாவது லாரி வரும், என்னை தள்ளி விட்டு லாரியை என் மேல ஏத்த வச்சுட்டானா என் உயிருக்கு யார் பதில் சொல்லுவா? பாத்தியா பாத்தியா உன் தங்கச்சியோட கேவலமான புத்திய பாத்தியா? ஏன் இப்படி பண்ற? எல்லாரையும் பாக்குறதுக்கு அப்பாவி போலதான் தெரியும். இரு 10 நிமிஷம் தானே, 10 நிமிஷத்துல என்னடி பண்ண போறேன்? சாவரத்தை பத்தி எல்லாம் இந்த இசைக்கு கவலை இல்ல. ஆனா என்னை கொலை பண்ணவங்கள உள்ள தள்ளனால அதான் 10 நிமிஷம் ஆடியோ ஒண்ணு பேசி நம்ம ஃபேமிலி குரூப்ல போட்டுடுறேன். ஆடியோவா? ஆமா பின்ன, நடந்ததோட ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு சதி செய்யப்பட்ட கொலைன்னு ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு தான் அந்த பைக்ல ஏறுவேன். மச்சான் என்னடா 10 நிமிஷம் என் தங்கச்சிக்கு டைம் கூட கேட்க போறியா? இல்லடா அவ ஏதோ குழந்தை மாதிரி. எது ஓ தங்கச்சி குழந்தை மாதிரியா? குழந்தைன்னா தொட்டில போட்டு விஆர் ஃபேமிலி ஆராட்ட வேண்டியதுதானே, ஏன் தலையில எதுக்குடா கட்டி வைக்க பாக்குறேன்? பத்தியா பத்தியா பத்தியா, இவன் பைக்ல போனா உனக்கு கெட்ட பேரு, உன் பேருக்கும் கெட்ட பேரு. லூசு, வாயை மூடி இசை. நீ அதுக்கு மேலடி. எப்ப வாட்ச் அவன் கிட்ட மட்டும் வாயை மூடுன்னு சொல்லிருக்கியா? ஏன் வாயை மூடனா மட்டும் செலோ டேப்போட வந்துருவ. நீ எனக்கு நாத்தனார் இல்லம்மா, மாமியார். என்னால உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. எல்லாரும் அமைதியா நில்லுங்க. 10 நிமிஷம் தான். ஆடியோ ரெடி பண்ணி ஃபேமிலி குரூப்ல போட்டுட்டு பைக்ல ஏறுறேன். ஆனா இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. அப்புறம் அவ அப்பாவோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், என்னைய கொலை பண்ணிட்டு அவர் அப்பா அவரை ஈஸியா வெளியே எடுத்துருவாரு. போன உயிர், நான் அப்படியே போக வேண்டியதானே, அதுவும் வாழ வேண்டிய வயசு. இருந்தாலும் உன் அன்னைக்கு அலப்புற கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா. 10 நிமிஷம் எல்லாம் கொடுக்க முடியாது. 10 நிமிஷம் டைம் தராத போதே தெரியுதுல. ஆப்போசிட்ல வர லாரியில என்ன தள்ளி விட்டு கொலை பண்றதுதான் உன் ஃப்ரெண்டோட ஐடியா. ஆடியோ அனுப்பாம என்னால அவன் பைக்ல ஏற முடியாது. மச்சான் எனக்கு டைம் ஆகுது, அஞ்சு எனக்காக வெயிட் பண்ணும். உன் தங்கச்சி ஊர்வலம் போட்டு நடந்து வந்தாதான் புத்தி வரும். நான் கிளம்புறேன். அம்மு விட்டுட்டு போயிருவோம், அப்புறம் நீ நடந்து போற மாதிரி தான் இருக்கும். சரி சரி, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ, இனியா, அப்புறம் வித்யா 3, முக்கியமா என் ஃப்ரெண்டு குரு, அப்புறம் மித்ரா, மொத்தம் 5 சாட்சி எனக்காக கோர்ட் வாசல்ல ஏறி சாட்சி சொல்லிருங்க. நாங்க கிளம்பலாமா? நீ கிளம்பு குரு. ஏற சொல்லுடா. வேணுன்னு குதிச்சுட்டு என் மேல பழி போடாம இருந்தா சரிதான். ஏஜிட்டா கிளம்புமா? எனக்கு என்னமோ அந்த உங்க தங்கச்சி சாம் கூட அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நீங்க இவ்ளோ பிளான் போட்ட மாதிரி தெரியுது. ஏன் குல்வி, நான் அவளோட அண்ணன். அதை விட நீங்க சாமோட ஃப்ரெண்டு. கார் இல்லாததுனால தானே பைக்ல அனுப்புனேன். அருணோட கார் இருந்தல்ல. அச்சோ அருண் கார் இருக்கு பாத்தியா? தான் இப்ப கூப்பிடுறேன். டேய் மச்சான், டேய் சாம். ஹலோ.
ஐயோ அவனுக்கு கேட்கல குல்ஃபி, அப்படியே போயிட்டான். ஃபோன் பண்ணு. என்ன ஆக்டிங்ப்பா, வாங்க போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். ஹலோ, கேக்குதா? ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன். டிரைவ் பண்றேன் சார், வந்ததுக்கு பிறகு கூப்பிடுறேன். சரி சார். லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அண்ணன் கூட கார்ல போயிருக்கலாம். இவ்ளோ வெயிலா இருக்கு, மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி ரோடா பார்த்து போலாம்ல. ஹலோ, வேணனே என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே இப்படி வெயில கூட்டி போறீங்க? டேய், என்ன மேடம், என்னைய கூப்பிட்டீங்க? ஏன் உன்கிட்ட தான் பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? ஒன்னும் இல்ல மேடம், காதுல பஞ்சு வச்சிருந்தனா, அதான் நீங்க பேசின ஓசையே எனக்கு கேட்கல. ரோடு ஃபுல்லா வெயிலா இருக்கு. டெய்லி போகும்போது இப்படி வெயில் அடிச்சதே கிடையாது. வேணும்னே பழி வாங்குறதுக்காக வேற வழியா கூட்டு வரல. என்னை பழி வாங்குறதுக்காக தான் மரமே இல்லாத ரோடு வழியா கூட்டு வரேன்னு எனக்கு தெரியும். ஆமா, உங்க அப்பா தானே ரோடு போட்டு விட்டுருக்காரு. கூடவே ரோட் சைட்லாம் மரத்தையே நட்டு விட்டுருக்காருலாம். அந்த ரோட யூஸ் பண்ணாதது ஏன் தப்புதான். ஏன்? இது இன்னுமா சரியாகல? ஒன்னதான். இந்த திமிருக்கு மட்டும் ஒரு குறைச்சலாம் இல்ல. மேடம் யூஎஸ்ல எல்லாம் போய் வேலை பார்ப்பாங்களாம். ஆனா 10 நிமிஷம் வெயில நின்னா உடனே சைனஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. நீ ஆட்டோ பிடிச்சு அனுப்பி வை. இரு, கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் கொஞ்சம் நிழலா தான் இருக்கும். இந்த பிரச்சனையை இன்னுமா வச்சுட்டு சுத்திட்டு திரியா? நானே வெயில எப்படி டெய்லி ஊர்வலமா போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கீழே மட்டும் விழுந்துராதமா. ஏற்கனவே நான் தள்ளிவிட பாப்பேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் அப்பவே நடத்திட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்ளம் இன்னுமா சரியாக்கல இவளுக்கு. ஆனா ஒண்ணு, நம்மள லவ் பண்ணும்போது மட்டும் 40 கிலோமீட்டர் வேணாலும் பைக்லயே வருவாங்க மேடம். இப்ப வேண்டாதவன் ஆயிட்டேலாம் 4 நிமிஷம்னாலும் ஓவர் ஆக்ட் பண்ணிடுவா. சரி, கொஞ்ச நாள் இந்த சைனஸ் ப்ராப்ளம் உனக்கு கியூர் ஆகி தானே இருந்தது. கண்டவங்க கிட்ட எல்லாம் என் ப்ராப்ளம் சொல்லானேன்னு எனக்கு ஒன்னும் தலையெழுத்துல. அப்புறம் இழுத்துட்டே இரு, எனக்கு என்ன. காலையிலே வெயில் இப்படி கொளுத்துது. இருந்ததுக்கு பிறகு வியாபாரம் சூடு பிடிக்க மாட்டேங்குதே. அண்ணே ஒரு இளநீ கொடுங்க. ஏப்பா 2 வெட்டவா? இல்லண்ணே, ஒண்ணு போதும். இல்லப்பா 2 பேர் வந்திருக்கீங்க எல்லாம். ஒண்ணு போதும் அண்ணே. சரிப்பா, நீ ஏதாவது ஒரு இளநீ எடுக்கிறியா இல்ல நானே எடுத்து விட்டவா? அண்ணே, உங்க கடைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் அடிக்கடி வர்றதுதான். எப்படியும் உங்க கடையில இருக்க இளநீ எல்லாம் நல்லதா தான் இருக்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களே எடுத்து வெட்டி கொடுத்துருங்க. ஓ அப்படியா, சரிப்பா. மத்தவங்கள பார்க்க வச்சுட்டு நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு வலி வந்துடும். அதனால எனக்கு மட்டும்னா வேண்டாம். சரி, உனக்கு வேண்டாங்கிறது ஓகே. யார் உனக்கு என்ன கொடுக்கறது? இளநீ. இளநீ வெட்ட சொன்னதான். நீ வேண்டான்னு சொன்னலாம், யாராவது உனக்கு தரதா சொன்னாங்களா? அப்போ எனக்கு இல்லையா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்? அந்த வெயில வரும்போதே என்ன புடிச்சுதான் கத்திட்டு இருந்த. உனக்கு இளநீ வாங்கி கொடுத்து உனக்கு கொஞ்சம் எனர்ஜியா வர வச்சு நான் மறுபடியும் திட்டு வாங்கி கேட்டிக்கான். எனக்கு என்ன லூசா? ஒரு இளநீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கேன். ஆனா இந்த பிராண்ட் வாங்கி தர மாட்டானே. 20 ரூபாய் ஐஸ்கிரீமுக்கே கஞ்ச பிடிச்சவன் இதுல இளநீ வாங்கி தருவானா என்ன? வேடிக்கை பார்த்துட்டு நிக்க வேண்டியதான். ஐயோ, இளநீ கடைக்கு கூட்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா வாயடிக்காம அமைதியா வந்திருக்கலாம் போலயே. இசை, இவன் சவகாசமே வேண்டாம் நீ தூக்கி போட்டுட்டான். அதுக்கு பிறகு தாகத்துக்கு தண்ணி கூட இவன் கையால வாங்கி குடிக்க கூடாது. இதுல இளநீ வாங்கிருவாளா இந்த இசை? இந்தாப்பா புடி. அங்க கொடுங்க அண்ணே. இந்தாமா. ஓ, நமக்கு தானா? பாத்து புடிமா. தேங்க்ஸ் அண்ணே. உடனே நடிச்சிருவானே. ஒரு நிமிஷமா, ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பண்றாரு? இந்தாமா. 2 ஸ்ட்ரா எதுக்குன்னு வச்சிருக்கீங்க? என்னம்மா, எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்ற எனக்கு தெரியாதா? நீயும் பாக்குறதுக்கு ஹீரோயின் பிள்ளை மாதிரி தான் இருக்க. உன்னை கூட்டிட்டு வந்திருக்க பையனா பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கான். ஒன்னில் காதலர்களா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா புருஷன் போட்டாட்டியா இருப்பீங்க. ஆனா ஒண்ணுமா, 2 பேரோட ஜோடி பொருத்தமா அவ்வளவு நல்லா இருக்கு. அதனாலதானே உன் புருஷன் ஒரு இளநீ கேட்டான். எத்தனை ஜோடி கடைக்கு வந்திருக்காங்க. ஐயோ அண்ணே, அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணு, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்ல. ஏன் பாத்துட்டே நிக்கிறேன், ஒரு ஸ்ட்ராவ தூக்கி கீழே போட்டு குடி. சாரி தம்பி, எனக்கு தெரியாதுல்ல. பரவாயில்ல அண்ணே, விடுங்க. வழக்கமா இப்படிதான்ப்பா வருவாங்க. ஒண்ணு கேட்பாங்க, 2 பேர் நிக்கலாம், 2 ஸ்ட்ரா கொடுக்க தெரியாதான்னு கேட்பாங்க. கேக்குறதுக்கு முன்னமே நாங்களே கொடுத்துட்டா மரியாதை தானப்பா. டீ ஷாப்பும் உங்களோட தானே? ஆமாப்பா. ஒரு டீ கொடுங்க அண்ணே. ஒரு நிமிஷம், பைப்ப கொண்டு வந்துடுறேன். தவிச்ச வாக்கி இளநீ வாங்கி கொடுத்ததுக்காக எல்லாம் ஒன்னு மன்னிக்க முடியாதுடா. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். என்ன? எவ்வளவு காசு கொடுத்த? இன்னும் கொடுக்கலையா? எவ்வளவு கொடுக்கறது ஐடியா? அண்ணே, டீக்கும் இளநிக்கும் எவ்வளவு? இளநீ 70 ரூபாப்பா, டீ 15 ரூபா. சரிண்ணே. ஏன் கொடுக்க போறியா? எப்ப பேசி வச்ச?
என்ன பேசி வச்சாங்க? திடுத்துப்புன்னு ஒரு கடைக்கு கூட்டு வந்திருக்க, நம்மள யாருன்னே தெரியாம ஜோடி பொருத்த நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்களா? அப்படி சொல்றாங்கன்னா நீ இதுக்கு முன்னமே இங்க வந்து நான் ஒரு பொண்ணை கூட்டு வருவேன், ஜோடி பொருத்த நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு 100 ரூபாய் தரேன் 200 ரூபாய் தரேன்னு பேசி வச்சிருப்பேலாம். என்னடா முழிக்கிற? முழிக்கலடி, இளநி வெட்டுற கத்தி பார்த்தெல்லாம் பக்கத்துலதான் இருக்கு, பார்த்தெல்லாம் ஒரே வெட்டு. அப்புறம் லாரியில தான் உன்னை தள்ளி விடணும் எல்லாம் இல்ல. இவன் செஞ்சாலும் செய்வான். இந்தா பாட்டி. கொடுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, கேளு. வெயில் இப்படி கொளுத்துது, ஆனா டீ. ஆம்பளை பிள்ளைகளும் அப்படிதாம்மா, வெயிலோ மழையோ எங்க போனாலும் டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஓ, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இவளுக்கு சரியாக்கி தானே இருந்தது, மறுபடியும் எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே. நீயொரு முள்ளென்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, நீ ஈரமான பாறை என்னுள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசையின் மாட மாளிகை, காதலோடு பேதமில்லை உன்னோடு வாழாத வாழ்வின்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு செல்கின்றது. பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. சாம். என்ன? இல்ல, முடிச்சிட்டேன், அதான் கூப்பிட்டேன். இன்னொன்னு வெட்டவாமா? என்ன பாக்குற, சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம். இல்லம்மா, காலையிலே இப்படி வெயில் அடிக்குது, 2 இளநீ குடிச்சாதான் கொஞ்சம் தாகத்தை அடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னை போதும். சரி, வெட்டி தரவா? அதான் கேக்குறாருல, என்ன பாக்குறேன்? இல்ல இல்ல வேண்டாம். ஏன்? இல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல. உன் பிரஸ்டேஜ் குக்கர் எல்லாம் வெடிச்சிடன்னு நினைக்கிறாளா நீ? இல்ல. அண்ணே, கட் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் சாப்பிடுவான். சரிப்பா. தேங்க்ஸ். அண்ணே, ஸ்பூன் இல்லையா? எது ஸ்பூனா? ஸ்பூனா? ஆமாண்ணே, இதை எடுத்து சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் வேணும்ல. ஸ்பூன் எல்லாம் இல்லம்மா, இந்த மாதிரி கட் பண்ணியே கொடுத்துருவோம், இதை யூஸ் பண்ணி எடுத்து சாப்பிடு. ம், சரிண்ணே. சாம், உனக்கு? இல்ல வேண்டாம், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பு. ம். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு. உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா. இவ்வளவு நேரம் ஒருவேளை நம்மள சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பானோ? இவன் அந்த ரகம் கிடையாதே, செக் பண்ணிடுவோம். ஹலோ. என்ன? இவனுங்க எங்களை பார்த்துட்டே இருப்பானுங்களா? நாங்க ஹலோன்னு கூப்பிட்டா மட்டும் என்ன அப்படின்னு கேட்டு நல்லவனுங்க ஆயிடுவானுங்க. என்னன்னு கேட்டேன். இங்க என்ன ஷோவா நடத்திட்டு இருக்காங்க? முடிச்சிட்டேன், கிளம்பலாம். அதான் வயிறு கொஞ்சம் ஃபுல் ஆயிட்டுலாம். என்ன? இரு, பே பண்ணிட்டு வரேன். இசை, அவன் பார்த்தானோ என்னமோ, ஆனா நீ அவனை சைட் அடிச்ச மாதிரி தான் உனக்கே தோணுது தானே? சேச்சா, தாகத்துக்கு இளநீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், அதனால சும்மா பார்த்தனே தவிர என் மனசுல அவன் இல்ல. நீ தெளிவா தானே இருக்க இசை? ஆமாமா, நான் தெளிவா தான் இருக்கேன். இது இல்ல, நேத்துக்கு நீ என்னென்னமோ சொல்லி கொடுத்தாலாம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். ஞாபகம் இருக்கு, தெளிவா தான் இருக்கேன். புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிச்சுதுங்க, காதலிக்கவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த பையன் டீ குடிச்ச அழகா பொண்ணு பாத்துட்டே நின்னுது, பொண்ணு இளநீ குடிச்ச அழகா இந்த பையனை ரசிச்சு தான் பாத்துட்டு உட்கார்ந்து இருந்தான். ஆனா காதலிக்கவும் இல்ல, புருஷன் பொண்டாட்டியும் இல்ல அப்படின்னா சொந்தக்கார பிள்ளைங்களை எல்லாம் இப்படியா பாப்பாவா? நம்ம பொழப்ப பாக்கலாம். நீ வாங்கி கொடுத்த இளநிய வாங்கி குடிச்சதுனால உன் மேல எனக்கு லவ் வந்துட்டுனால நினைக்காத. எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? ஒன்னு புரிஞ்சுக்கோ இசை, நீ என்ன வேண்டான்னு வைக்கல, நான் தான் உன்னை வேண்டான்னு வச்சிருக்கேன். அப்படி நீ நினைச்சேனா நான் என்ன பண்ண முடியும்? சிலர் பேசும்போது எனக்கு சுயமரியாதைங்கிறது ஒண்ணு இருக்குன்னு அப்பப்ப நான் காமிச்சிருக்கணும். இப்ப கூட எனக்கு புத்தி வரலனா லைஃப் லாங் எப்பவும் நான் ஒரே கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்க வேண்டியதா இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் வாயை மூட்டு வரியா? ஒரே குண்டு குழின்னு இருக்கு. அன்னைக்கு என் கால் தெரியாம கௌதம் சார் மேல பட்டதுக்கு என்ன எவ்வளவு அசிங்கமா பேசின. அதான் ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு தெரியுதுல, அதுக்கு மேல வண்டி ஏத்தாம சைடுல ஓடி போக வேண்டியதானே? எது? அன்னைக்கு மட்டும் கால் மேல என் கால் பட்டுடுச்சுன்னு என்ன ஆட்டம் ஆடுன. இப்போ உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு பாவம் பார்த்து இளநீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இருடி, உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. உன்னை பாவம் பார்த்தேன் பாத்தியா? இவன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். மெதுவா போ.
இப்ப என்ன பைக் ஏறி இறங்கும் போது நீ என் மேல மோதுற அதுதானே இப்ப பிரச்சனை. ஆமா, நீ நான் உன்னை வந்து டச் பண்ணணுங்கிறதுக்காகவே வேணனே கொண்டு குழியில எல்லாம் ஏத்தி இறக்குற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, சரி இரு. வாங்கண்ணே, பைக் பஞ்சரா? எது பஞ்சரா? ஏண்டா, ஒரு பொண்ணு வெளியே கூட்டு வரதுக்கு முன்னாடி பைக்ல எல்லாம் சரியா இருக்கா, காத்து இருக்கா, இதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? தம்பி டயர் ஒண்ணு மாத்தணும், செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 கிலோமீட்டர் போறது வரைக்கும் தாக்கு பிடிச்சா போதும். என்னண்ணே பைக்குக்கு டயர் செகண்ட் ஹேண்ட் கேக்குறீங்க, அதுவும் 10 கிலோமீட்டர்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, 10 கிலோமீட்டருக்கு தாங்கும். அதனால புதுசாலாம் டயர் பார்க்க வேண்டாம், செகண்ட் ஹேண்ட் இருந்தாலும் போதும். ஐயோ அப்படி பைக்குக்கு இல்லையா அண்ணே? வேற எதுக்கு இருக்கு? பைக்குக்கெல்லாம் இல்ல அண்ணே, ஜேசிபிக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் டயர், அதுல பழசு ஒண்ணு கடந்தது, மத்தபடி வேற டயர் இல்ல அண்ணே, புதுசுதான் இருக்கு. ஓ ஜேசிபி டயர் இருக்கா? எடுத்துட்டு வா, அது போதும். பைக்குக்கு டயர் மாத்துறதுக்கு ஜேசிபி டயர் எதுக்குண்ணே? அண்ணே நான் சொல்றேன்லப்பா, நீ எடுத்துட்டு வா. ஏண்டா குரங்கு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நீ என்னடா ஜேசிபி குள்ள டயர் பார்த்துட்டு நிக்கிற, அதுவும் செகண்ட் ஹேண்டா? இதுதான் இருக்கு. வா அற்புதம். இது எதுக்குண்ணே உங்களுக்கு? அப்ப நீங்க பைக் சரி பண்றதுக்கு வரலையா? உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்கண்ணே. ஆக்சுவலா பிளான் என்னன்னா, ஒரு பெரிய கயிறை எடுத்துட்டு வரியா? எதுக்குன்னு சொல்லுங்கண்ணே, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன். என் பைக் இருக்குல்ல, பைக்கு ஒரு கயிறை எடுத்து ஒரு எட்ஜை என் பைக்ல கட்டணும், இன்னொரு எட்ஜை இந்த டயர்ல கட்டணும். எதுக்குண்ணே? இல்லப்பா, இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். சரி. என் பைக்ல என் கூட வந்தாங்களா, ஸ்பீட் பிரேக்கர்ல எல்லாம் ஏத்தி இறக்கும் போது என் ஷோல்டர்ல உரசுறாங்களாம். அதான் பாப்பாக்கு ஒரு புது வண்டி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பாக்குறேன். புரியல அண்ணே. பைக்ல போகும்போது என் பாடியில அவங்க டச் பண்ணிடக்கூடாது, எப்படியும் என் பைக் சீட்ல இருந்தா டச் ஆகும். என்னப்பா நான் சொல்றது சரிதானே? ஆமா அண்ணே, எப்படிதான் இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது அது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு போல. எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் அப்படிதானப்பா இருக்கும். நீ ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகாத, நீ என்ன பண்றேன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு எடுத்துட்டு வா, என் பைக்ல ஒரு எட்ஜை கட்டிக்கோ, இந்த டயர்ல ஒரு எட்ஜை கட்டணும். அது ஓகே அண்ணே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இந்த டயருக்கு மேல இந்த மேடத்தை ஏத்தி உட்கார வைக்கணும். ஐயோ அண்ணே, அக்கா பாவம். யாரு இந்த மேடமா பாவம்? அவங்க எவ்வளவு ரிச் ஃபேமிலியில உள்ளவங்க தெரியுமா? ஏதோ லிஃப்ட்டுக்காக என் பைக்ல வந்துச்சு, 1000 இருந்தாலும் பைக் குண்டு குழியில இருந்து ஏறி இறங்கி போகும்போது நான் பண்றதும் தப்புதானே தம்பி? அதான் மேடத்துக்கு ஸ்பெஷல் சீட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். போ நீ போய் கயிறு எடுத்துட்டு வா. ஐயோ, ஏத்தி உட்கார வச்சிருவானோ? எப்படி பாப்பா, சீட் வசதியா இருக்கா? டேய், வண்டி நிப்பாட்றா. அச்சச்சோ, அழுவி அடிச்சலாம். எப்படி சீட் வசதியா இருக்கா? அப்புறம் அந்த கயிறை புடிச்செல்லாம் இழுத்துறாத, பைக் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, 2 பேரும் ஒன்னா பரலோகம் போக வேண்டியதுதான். இவ்ளோ கொடூரமா இருக்கு. எப்படி இருந்து? ஐயோ, யோசிக்கும் போதே இவ்ளோ கொடூரமா இருக்கு. ஒருவேளை இப்படி சீட் ரெடி பண்ணி கூட்டு போயிருவானோ? ஆரி ஓகே பேபி, ஏன்னா 5 நிமிஷத்துல ஸ்பெஷல் சீட் ரெடி ஆகிரும். ஐயோ சாம், எனக்கு எதுக்கு ஸ்பெஷல் சீட் எல்லாம்? உன் பைக்ல இருக்க சீட்டே மெத்த மாதிரி இருக்கு. ஓ மெத்த மாதிரி? ஆமாங்கறேன். இதுல எனக்காக எதுக்காக ஸ்பெஷல் சீட்லாம் ரெடி பண்ணிட்டு? இல்லம்மா, நீ வேற பெரிய வீட்டு பிள்ளை, நான் வேற உங்க கம்பெனில வேலை பாக்குற சாதாரண எம்ப்ளாயி. ரோடுன்னு வந்தா ஏத்த இறக்கம்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா உங்களுக்கு என் மேல டச் ஆயிட்டா, டச் ஆக கூடாதுல, அதான் ஸ்பெஷல் சீட் இப்ப ரெடி ஆகிடும். ஐயோ சாம், உன் பைக்ல இருக்க சீட்டே கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. அப்படியா? ஆமா, பைக்க ஸ்டார்ட் பண்ண போலாம். இல்லம்மா, ஸ்பெஷல் சீட்னு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிரும். ஐயோ சாம், உன் பைக்ல இருக்க ஸ்பெஷல் சீட்டை விட இது ஸ்பெஷலா? எனக்கு அதே போதும். நான் என்ன பாக்குறேன்னா, இந்த ஜேசிபி சீட்டை உனக்கு ரெடி பண்ணி தந்துட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா 10 கிலோமீட்டருக்கு உனக்கு எந்த ஆபத்தும் வராது, சேஃபா கொண்டு சேர்த்துடலாம். இல்ல, நான் கூட பைக்ல இருக்க சீட்லயே வரேன். சரிப்பா, பாப்பா பைக்ல இருக்க சீட்லயே வராங்களாம். அண்ணே அப்ப டயர் வேண்டாமா? அதான்ப்பா, பாப்பா பைக்லயே வராங்களாம். பரவாயில்ல அண்ணே, அண்ணமார்வ நீங்க எல்லாம் அக்கா மார்வலாம் சூப்பரா தான் சமாளிக்கிறீங்க. ஆகா, ஜேசிபி டயர் வேண்டாம் அப்படித்தானே? அதான் தம்பி, பாப்பா தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன், ஸ்பெஷல் சீட்ல வர்றதுக்கு கொடுத்து வைக்கல போல. மாட்டு ஜென்மமே, இவன் கூட வர்றது இதான் கடைசி.